கண்டினியூடு வார் பண்ணுறதால இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டோட கிரெடிட் வர்த்தினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவரை நம்பி கிரெடிட் கொடுத்தா திரும்பி வரும் அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மை அது பாதிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேஜராக என்னென்னா 2 விஷயம் பிரச்சனை. ஒன்று வந்து ஃபாலன் பிஸ்னஸ் சென்டிமெண்ட் இப்போ யாருமே அங்கே வந்து போய் பிஸ்னஸ் செய்ய விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சில பேருக்கு வந்து மென்டல் ட்ராமா இருக்கலாம், சில பேர் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது வந்து பெரிய பாதிப்பு. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 12 டே கான்ஃப்ளிக்ட் ஈரானோட நடந்தது இல்லையா, அதோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா $12 பில்லியன். 12 நாள், அப்போ ஒரு நாளுக்கு $1 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் மிலிட்ரிக்கான அந்த ஸ்பெண்டிங் மட்டுமே $750 மில்லியன். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்துட்டு. இந்த 12 நாளோட எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் வந்துட்டு. அப்புறம் என்னென்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இல்லை. இப்போ என்னதான் இந்தியா வந்து இது பண்ணாலும் எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அங்கே இருக்குது.